ஆ, இத்தனை வருஷம் நீங்க கண்மணியை மறக்காம இருக்கீங்கன்னா அவங்கள எவ்வளவு லவ் பண்ணிருப்பீங்க. அந்த லவ் ஒரே நல்ல குறையுமா என்ன? இனிமே உங்களை நான் கட்டாயப்படுத்த மாட்டேங்க. ஆனா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். ஆசையா ஒரு 2 வார்த்தை என்னை பார்க்கும்போது சாப்பிட்டியா தூங்குனியான்னு அன்பா கேட்டீங்கன்னா போதும். நான் உங்களை நம்பிதானுங்க இந்த வீட்டுக்கு வந்தேன். நீங்க தான் எனக்கு எல்லாமே. அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மதியம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? இவர்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாது. முதல்ல இவரோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி கண்ணியமா நடந்துக்கணும். அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். ஹலோ சார், நான் யார் என்னெல்லாம் கேட்காதீங்க. உங்கள் வீட்டில் தங்கியிருக்காளே புஷ்பா, அவளை பற்றி நீங்கள் ஊரெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கீங்கல்ல? ஆமாம். அவளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும் சார். அவ சாதாரண ஆள் இல்லை. நீங்கள் உடனே வந்தீங்கன்னா நான் நேரில் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா எவிடன்ஸையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன். நேர்லலாம் வர முடியாது. சரி, ஃபோனில் அனுப்ப முடியுமா? சார் இல்லை, ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நேரில் வாங்க, நான் டாக்குமெண்ட்டாகவே கொடுத்துட்றேன். நான் உங்ககிட்ட பேசுகிற விஷயம் தெரிஞ்சாலே என் உயிருக்கு ஆபத்து. நீங்கள் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க சார். சார், நான் வைக்கிறேன் சார். சரி சரி, ஓ ஃபோனை வச்சுட்டா. சொல்லுங்க ஆதி. நாம பேசின மாதிரி அந்த மாறனை டைவர்ட் பண்ணிட்டேன். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு கால் பண்ணான்னா அவனை அங்கேயும் இங்கேயும் சுத்த விட்டு நைட்டு வீட்டுக்கு வர லேட் பண்ணிடுறேன். அதுக்குள்ள ஜோரா உன் வேலையை பாரு. சூப்பர். வீரா வரத்துக்கு நைட் ஆயிடும், மாறா வரத்துக்கும் நைட் ஆயிடும். இடையில இவ்வளோ டைம் இருக்கு. வேலையை பக்காவா முடிச்சிடலாம். அது இருக்கட்டும். அப்புறம் ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? அது எவ்வளவு முக்கியமான கால் தெரியுமா? எனக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கறத விட இது ஒன்னும் முக்கியமான கால் கிடையாது. பிருந்தா, என்னங்க? என்ன அடிக்க போறீங்களா? அடிங்க அடிங்க. அதுக்கு தானே உங்களை உருகி உருகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? நில்லுங்க. ஏன் பேச முடியாது? லவ் பண்ணும்போது நைட்டு 2 மணி வரைக்கும் பேச முடிஞ்சதுல. போனை வச்சாலும் இன்னும் கொஞ்ச நேரம் பேச, ஏன் உடனே வைக்கிறேன்னு கெஞ்சி தெரிஞ்சதுல. இப்ப மட்டும் பேச பிடிக்கலையோ? வரேன் வரேன். எதுக்கு இப்படி கத்துறீங்க? தம்பி பாப்பாவுக்கு இந்த மாதிரி சத்தம் கேட்டா பயமா இருக்கும்ல. தப்பு சித்தப்பா, சித்தி பாவம்ல. இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துல அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க. நீங்க சித்திய திட்டிட்டே இருக்கிறதுனால இவங்க அழுமூஞ்சியோட இருந்தா பொறுக்க போற பாப்பாவும் அழுமூஞ்சியாவே இருக்குமா. வள்ளியம்மா சொன்னாங்க. வீட்ல யாருமே இல்ல, உடனே 2 பேரும் சண்டைக்கு நிக்கிறீங்க பாத்தீங்களா? தப்பு இல்ல இது. என்ன சித்தி, நீயாவது கோவப்படாம இருக்கலாம்ல. பாருடா குட்டி, ஒரு டேப்லெட் எடுத்து கொடுக்க சொன்னதுக்கு என்ன அந்த பேச்சு பேசுறாரு. ஏன் சித்தப்பா, சித்தி மாசமா இருக்கு, அதுக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கறது உங்க கடமை தானே. எங்க அம்மா மாசமா இருக்கும்போது எங்க அப்பா தான் எல்லாமே பண்ணுவாங்களாம்.
சாரி பிருந்தா, நீ கோவப்பட்டா எனக்கு தான் கஷ்டம். பரவாயில்ல. நீங்க என்ன டென்ஷன்ல இருந்தீங்களோ அது தெரியாம நானும் போனை வாங்கி கட் பண்ணி விட்டுருக்க கூடாது. சாரி. பரவாயில்ல விடு. என்னடா இது, பெரிய கலவரம்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல சண்டையை முடிச்சு சமாதானம் ஆயிட்டாங்க. இந்த வீட்டு சண்டை மூட்டி விடுறது சாதாரண விஷயம் இல்லை போலயே. பாத்துக்கிறேன். இப்படிதான் இருக்கணும். சே, எவன்னே தெரியல. அங்க இங்கன்னு சுத்தல்ல விட்டு ஒரு நாளையை வேஸ்ட் பண்ணிட்டான். யாரா இருக்கும்? அக்கா, இங்க வாங்க. சொல்லுங்க தம்பி. வீரா மேடம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க தம்பி. ஆனா சாப்பிடல, ரொம்ப டயர்டா இருக்குன்னு ரூம்ல போய் படுத்துட்டாங்க தம்பி. சாப்பிடலையா? தம்பி, ஐயா நீங்க வருவீங்கன்னு இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. வந்தா சொல்லுன்னு இப்பதான் ரூம்க்கு போனாரு. நான் வேணா போய் எழுப்பவா? வேண்டாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். தம்பி, நான் தோசை சுட்டு தரவா? இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ம். யப். என்ன பண்ற? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடல. இல்ல, பரவாயில்ல. நீ போய் தூங்கு, டயர்டா இருப்ப.